ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ச்சியாக புதுசாக பிறந்திருக்கக்கூடிய ஜூன் மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கி ஜூன் மாதம் 2ஆம் தேதி. இந்த ஜூன் மாதத்து 2ஆம் தேதிக்கு அப்புறமா நிறைய கிரகங்களுடைய மாற்றங்களானது இருக்குது. அதனுடைய அடிப்படையில் என்ன மாதிரியான பலன்கள் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் கிடைக்க போகுது, மேலும் என்ன செய்தால் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும், எளிமையாக நம்ம வீட்டிலேயே செய்துக்கக்கூடிய பரிகாரங்கள்லாம் என்ன அப்படின்றத பற்றியெல்லாம் தான் நம்மளுடைய சேனலில் தொடர்ச்சியாக பார்த்துட்ருக்கோங்க. ஸோ இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கும்பராசி நேயர்களுக்கு பிறந்திருக்கக்கூடிய ஜூன் மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக ஒவ்வொரு மனிதர்களுடைய வாழ்க்கையிலையும் மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்பட்டுகிட்டே தாங்க இருக்குது. அது பார்த்திங்கன்னா கிரகமைப்புகளுக்கு ஏற்ப ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா மிக மிக நல்ல பலன்களும், ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா கெடு பலன்களும் வந்து ஏற்பட்டுட்டு இருக்குது. கிரக அமைப்புகள் தாங்க முதல்ல வந்து காரணமாக இருக்குது. அதுக்கப்புறமா நம்ம பார்க்கையில் ஒவ்வொருவருடைய பிறப்பு இடம், தசாபுத்திகள், பிறந்த நேரம் இதெல்லாம் வந்து கூட காரணமாக இருக்கும். ஸோ கும்பராசி நேயர்களுக்கு பார்த்திங்கன்னா இது வரைக்குமே சனி பகவானுடைய ஆதிக்கம் அதிகமாக இருந்ததுனால பல பாதிப்புகளை வந்து பார்த்துட்டு இருந்தீங்க. ஸோ கடந்த ஒரு சில ஆண்டுகளோடு நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வேலை கூட இல்லாமல் இருந்திருக்கும். நிறைய கடன் பிரச்சனையால் சிக்கியிருப்பீங்க. என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாத அளவுக்கு பல பிரச்சனைகள் உங்களை வந்து தொடர்ந்து இருக்கும். ஸோ அந்த ஒரு சூழ்நிலையில் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனீஸ்வர பகவானே நல்ல ஒரு மாற்றங்களை கொடுத்துருக்காருங்க. இனி வரக்கூடிய நாட்களில் அதே அற்புதமான பலன்களை தாங்க நீங்கள் சந்திக்க போகிறீங்க. என்னென்ன விஷயங்கள் எப்படியெல்லாம் நடக்க போகுது அப்படின்றத தொடர்ந்து பார்க்கலாம். வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். கண்டிப்பாக கும்பராசினியர்கள் உங்களுடைய வீட்டில் யாராவது ஒருத்தர் இருந்தாலும் போதும், இதனுடைய பலன்களையும் தாக்கங்களையும் நீங்களும் வந்து நிச்சயம் அனுபவிப்பீங்க. உங்களுடைய குடும்பத்திலே நல்ல ஒரு மாற்றம் முன்னேற்றத்தை எல்லாம் நீங்கள் பார்க்கலாம். ஸோ கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூன் மாதத்தில் நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு சாதகமாகவே வந்து நடக்க இருக்குங்க. ஏன்னா இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு ராகு மற்றும் கேது பகவான் 7வது வீட்டில் தான் இருக்கிறாங்க. அதனால் உங்களுடைய முடிவெடுக்கும் திறனை வந்து ஒரு சில நேரங்களில் இவங்க வந்து பாதிப்படைய செய்யலாம். ஆனால் மாதம் முழுக்க குரு பகவான் உங்களுடைய முதல் வீட்டை தான் வந்து பார்க்க போகிறாரு. ஸோ நிறைய சிக்கல்கள் வந்து குறைய ஆரம்பிக்க போகுது. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எல்லாமே வந்து நல்லபடியாக நடக்குங்க. அனுபவம் உள்ளவங்களுடைய ஆதரவுகளையும் நீங்கள் வந்து இனிமேல் வந்து பெற போகிறீங்க. ஸோ இது மாதிரி அனுபவம் இருக்கக்கூடியவங்களுடைய ஆதரவு கிடைக்கும் பொழுது நம்மளால் பல பிரச்சனைகளை வந்து சரி பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதம் உங்களுக்கு தொழில் ரீதியாக ஏற்ற தாழ்வுகள் அப்படின்றது காணப்படலாம். ஆனால் தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா 10வது வீட்டுக்கு அதிபதியான செவ்வாய் பகவான் தன்னுடைய பலவீனமான ராசியில் 6வது வீட்டில் இருக்கிறாரு. ஸோ இந்த டைமில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும். அதாவது ஜூன் மாதத்தினுடைய ஃபர்ஸ்ட் வீக் வந்து உங்களுக்கு ஒரு சிலருக்கு வந்து கடினமாக வந்து இருக்கலாம். நிறைய விஷயங்களில் வந்து பாதிப்புகளையும் வந்து ஏற்படுத்தி கொடுக்கலாம். ஆனால் அடுத்தடுத்த வாரங்கள் வந்து போக போக உங்களுக்கு நல்லாவே இருக்குங்க. இந்த டைமில் கொஞ்சம் மட்டும் கடினமாக உழைக்க வைக்க வைப்பார். உழைப்பினுடைய மூலமாக மட்டும்தான் உங்களுக்கு நிறைய நன்மைகள் வந்து கிடைக்கும். ஸோ கடினமான உழைப்பின்ல இருந்து நீங்கள் எப்போதுமே வந்து பின்வாங்கவும் கூடாது. ஏன்னா அப்படி ஒரு வேளை நீங்கள் பின்வாங்கினீங்கன்னா அதனுடைய பாதிப்புகளையும் நீங்கள் சந்திக்க வேண்டி இருக்கும். இந்த டைமில் சூரியனும் புதனும் பார்த்திங்கன்னா 4வது வீட்டில் அமர்ந்து உங்களுடைய புத்திசாலித்தனத்தை வந்து பயன்படுத்தக்கூடிய விதமாக ஒவ்வொரு விஷயங்களையும் வந்து செயல்படுத்துவாங்க. அதாவது பார்த்திங்கன்னா 10வது வீட்டை வந்து பார்க்க வைக்கிறாங்க. புத்திசாலித்தனம், உங்களுடைய பணித்துறை இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு அடையாளத்தை வந்து உருவாக்கி கொடுக்கும். உங்களுடைய வேலையில் வெற்றிகளை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் புதனோடு 4வது வீட்டில் உங்களுடைய கிரகங்கள் இருக்கிறதுனால வியாபாரத்தில் ஏற்றத்தாழ்வுகள் நிச்சயமாக வந்து பார்க்க தான் போகிறீங்க. குரு பகவான் உங்களுக்கு 5வது வீட்டில் பயிற்சியாகி இருக்கிறாரு. சூரியனோடு வந்து பயிற்சியாகி இருக்கிறாரு. ஸோ இந்த டைமில் பார்த்திங்கன்னா இந்த கிரகங்களோட புதனும் வந்து சேர்ந்து இருக்க போகிறாங்க. இதனால் வணிகம் ஒரு புதிய திசையை வந்து நோக்கி பயணிக்க ஆரம்பிக்கும். ஸோ புதுசாக உங்களுக்கு ஏதாவது ஒரு அனுபவம் கிடைக்கும். புதுமையான ஒரு வியாபாரம் நடக்கும். நல்ல ஒரு திசையில் போகும். இல்லை இது வரைக்குமே நாங்கள் பல பாதிப்புகளை பார்த்துட்டோம், இனிமேட்டுக்கா நமக்கு மாறப்போகுது அப்படின்னா கண்டிப்பாக மாறுங்க. வியாபாரத்தில் முன்னேற்றங்கள் இனி வந்து கிடைக்க போகுது. ஸோ முன்னேற்றங்கள் கிடைக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய வாழ்க்கையிலையும் மிகப்பெரிய சேஞ்சஸ் வந்து நீங்கள் பார்க்க முடியும். அதே கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஜூன் மாதத்தில் ஒவ்வொரு விதமான விஷயங்களும் சிறப்பாக இருக்கும். அதுவும் ஆரம்பமே உங்களுக்கு வந்து அமர்க்கலமாக இருக்குது. ஆரம்பத்திலேயே நல்ல ஒரு நிலையில் தான் வந்து இருக்க போகிறீங்க. குரு 5வது வீட்டில் இருக்கிறதுனால உங்களுடைய உள்ளுணர்வு அறிவை வந்து பெறுவதற்கு என்னென்ன விஷயங்கள் வந்து இருக்கோ அது எல்லாத்தையுமே அந்த டைமில் வந்து நீங்கள் வந்து பார்ப்பீங்க. அதாவது இந்த மாதம் குடும்பத்தில் சாதாரணமாகவே இருக்க போகிறீங்க. பெருசாக எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை அப்படின்னாலுமே உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். ஆனால் பெரும்பாலும் நல்ல பலன்கள் தாங்க கிடைக்க போகுது. ஸோ அதனால் கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க. மேலும் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 4வது வீட்டில் சூரியன் மற்றும் புதன் இந்த 2 கிரகங்களுடைய சேர்க்கை இருக்குது.
பொதுவாகவே சூரியனும் புதனும் இணையும் பொழுது புத ஆதித்ய யோகம் அப்படின்றது ஏற்படும் இல்லையா? அந்த யோகத்தின் மூலமாக அதனுடைய பலன்களும் உங்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த டைமில் உங்களுடைய தாய் மற்றும் தந்தையினுடைய சகவாசத்தின் பேரில் உங்களுக்கு முன்னேற்றங்கள் இருக்கும். அவங்க உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு வகையில் உதவியாக இருப்பாங்க. அவங்களுடைய உதவியின் பேரில் நல்ல உங்களால் வேலைகளை வந்து செய்ய முடியும். ஸோ கட்டாயமாக நம்ம ஒரு விஷயத்தை வந்து செய்கிறோம் அப்படின்னா யாருடைய சப்போர்ட்டும் இல்லாமல் பண்ண முடியுமா அப்படின்னா பெரிய விஷயந்தாங்க. அதுவே நமக்கு பக்கபலமாக பலரும் இருக்கும் பொழுது அந்த விஷயத்தில் என்ன தான் பாதிப்புகள் ஏற்பட்டாலுமே கூட அது எப்படியாவது செய்து முடிச்சிடணும் அப்படின்ற ஒரு எண்ணங்களானது உருவாயிடும். என்னதான் அதில் தவறுகள் நடக்குது அப்படின்னாலுமே அனுபவம் உள்ளவர்களுடைய ஆதரவு இருக்கும் பொழுது அந்த தவறுகளை நமக்கு வந்து சரி பண்ணி கொடுப்பாங்க. சரியான திசை நோக்கி நம்ம பயணிக்கிறதுக்கு அவங்க வந்து நமக்கு கூடவே இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் கும்பராசினிகளை பொறுத்த வரைக்கும் இந்த டைமில் தாய் தந்தையினுடைய ஆதரவு உங்களுக்கு ரொம்பவே நல்ல பலன்களை கொடுக்கும். வணிகத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சிறப்பாக இருக்குது. முன்னேற்றங்கள் வந்து கண்டிப்பாக இருக்குது. பெரிய அளவில் பார்த்திங்கன்னா இந்த டைமில் உங்களுக்கு நன்மைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் நல்லாவே இருக்குது. ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஞானத்தை வந்து பெறுவீங்க. தாயினுடைய ஞானம் உங்களுடைய குடும்பத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்ல உதவிகளை வந்து செய்யும். அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்றதையும் கொஞ்சம் காது கொடுத்து வந்து கேட்டுக்கோங்க. இந்த டைமில் நல்ல உங்களுக்கு வேலைகள் செய்கிறதுக்கு உதவியாக இருக்க போகுது. ஆனால் டென்ஷன் இல்லைன்னா ஈகோ மோதல் இது வந்து உங்களுக்கு இருந்துகிட்ருக்கு அப்படின்னா இனி வரக்கூடிய நாட்களில் அதெல்லாமே படிப்படியாக வந்து குறைய ஆரம்பிச்சிடும். இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எல்லாமே வந்து நல்லபடியாகவே நடக்க ஆரம்பிச்சிடும். மேலும் இந்த ஜூன் மாதத்தினுடைய பெரும் பகுதி பார்த்திங்கன்னா சுக்கிர பகவானுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறதுனால கும்பராசினியர்கள் வந்து எந்த விதமான கவலையும் பட தேவையில்லை. ஏன்னா சுக்கிரன் பார்த்திங்கன்னா அதிபதியாக இருக்கக்கூடியவர்னாவே ஆடம்பரத்துக்கு தான். அழகு, ஆடம்பரம், செல்வாக்கு, மகிழ்ச்சி இப்படி எல்லா விஷயத்துக்குமே அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் உங்களுடைய ராசிக்கு 3வது வீட்டில் வந்து இருக்க போகிறாங்க. குறிப்பாக பார்க்கணும் அப்படின்னா இந்த கிரகத்தினுடைய ஆதிக்கம் இருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப சிறப்பான பலன்கள் கிடைக்கும். மேலுமே இந்த மாதம் முழுக்க குருவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5வது வீட்டில் தான் இருக்கிறாரு. அன்பு, பொறுமை இது எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ அன்பு எப்போதுமே கும்பராசினியர்கள்ட்ட அன்பு இருக்கும். யாருக்கு என்ன உதவினாலும் வந்து தயங்காமல் செய்யக்கூடியவர்கள்னால் கும்பராசினியர்கள் தாங்க. நம்மக்கிட்ட இருக்கா, நமக்கு அது தேவைப்படுமா அப்படின்னு தனக்காக எதுவும் எடுத்து வைக்காமல் மற்றவர்களுக்காக செய்யக்கூடிய குணாதிசயம் இவங்கள்ட்ட அதிகமாகவே இருக்கும். அதனால தான் பெரும்பான்மையான நேரங்களில் இவர்களுக்கு ஒரு பாதிப்பு அப்படின்னா யாருமே வந்து உதவிகரம் செய்கிறதுக்கு ஆட்களே இருக்க மாட்டாங்க. ஏன்னா உதவிக்கூடிய இடத்துல இவங்க தான் இருக்கிறாங்க அப்படிங்கும் பொழுது இவருக்காக உதவுறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. அப்படிலாம் யாரையுமே நினைக்காம எல்லாருக்கும் எந்த நேரத்திலும் உதவி செய்யக்கூடியவர்கள் அப்படின்ற ஒரு குணம் இவங்ககிட்ட அதிகமாகவே இருக்கும். இந்த டைமில் பார்த்திங்கன்னா இவர்களுக்கு கூடவே பொறுமையும் வந்து கிடைக்க போகுது. ஸோ இந்த டைமில் வாழ்க்கை துணைக்கு இடையே ஒரு சில பதற்றம், மோதல், சண்டை இதெல்லாம் வந்து ஏற்படலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அவங்கக்கிட்ட வந்து விட்டு கொடுத்து போங்க. ஏன்னா பொறுமையும் அன்பையும் வந்து அவங்கக்கிட்டையும் நீங்கள் வந்து கடைபிடிக்கணும். அப்போ தான் குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும், இல்லறம் சிறப்பாக இருக்கும். நம்ம என்ன தான் கஷ்டப்பட்டு உழைத்தாலுமே கூட பெரிய அங்கீகாரத்தில் பெரிய இடத்துல இருந்தாலுமே கூட நம்மளுடைய குடும்ப சூழ்நிலையும் சிறப்பாக இருக்கணும். அப்போ தான் மனதுக்கு வந்து நிம்மதி கிடைக்கும், மகிழ்ச்சி கிடைக்கும். நம்ம பல பிரச்சனைகளோட போராடி வேலைகள்லாம் செய்துட்டு வரும் பொழுது வீட்டில் வந்து சந்தோஷம் இருக்குது அப்படின்னா மட்டும்தான் நம்மளால் நல்லபடியாக இருக்க முடியும். ஸோ அதனால் வீட்டில் சண்டை சச்சரவுகள்லாம் வந்து தவிர்த்துக்கோங்க. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனைவியினுடைய ஆரோக்கியத்தை கவனிச்சிக்கிறது உங்களுடைய மிகப்பெரிய கடமையாக இருக்குது. ஏன்னா சண்டை சச்சரவுகள்லாம் போடுறீங்க வீட்டில் அப்படின்னா அவங்களுடைய ஆரோக்கியம் பாதிப்படைய ஆரம்பிச்சிடும் இல்லையா? ஸோ அவங்களுடைய வாழ்க்கையை நல்லபடியாக பார்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை இருக்கும். திருமண வாழ்க்கையை நல்லா அனுபவிக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொரு கும்பராசி நேயர்களும் இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேலும் இந்த ஜூன் மாதத்தில் பொருளாதார ரீதியாக நல்லா இருக்குங்க. உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து கிடைக்கும். 11வது வீடு மற்றும் முதல் வீடு உங்களுக்கு வந்து தொடர்பில் இருக்கிறதுனால நல்ல வருமானம் வந்து கிடைக்கும். தொடர் வருமானம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ அதை நீங்களே வந்து கண்கூட வந்து பார்க்க ஆரம்பிச்சிடுவீங்க. இந்த டைமில் உங்களுடைய உணவுலையும் வந்து கவனம் செலுத்துங்க. அன்றாட வழக்கத்தை மேம்படுத்துறதுக்கு தொடர்ச்சியான முயற்சிகள் எல்லாம் செய்கிறது ரொம்பவே நல்லது. மேலும் ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளானது ஏற்படலாம். அதனால் கண்டிப்பாக உங்களுடைய ஆரோக்கியத்தில் முழுமையான கவனத்தை வந்து எடுத்துக்கோங்க. ஆரோக்கியத்தை கண்காணிக்கிறது, தேவைப்பட்டால் மருத்துவ சிகிச்சைகள் எடுக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் யாருக்காகவும் எந்த நேரத்திலையும் விட்டு கொடுக்காதீங்க. உங்களுடைய ஆரோக்கியத்தை உங்களை விட வேறு யாராலையுமே வந்து சிறப்பாக வந்து பராமரிக்க முடியாது. ஸோ கட்டாயமாக நீங்கள் உங்களை நல்லபடியாக பார்த்துக்கோங்க. மேலும் இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருப்பதற்கு சனி பகவானை தான் நீங்கள் வழிபாடுகள் செய்யணும். ஸோ சனீஸ்வர பகவானை வழிபாடுகள் செய்கிறதும் சனி பகவானுக்குரிய பேஜ மந்திரங்களை வந்து சொல்கிறதும் ரொம்ப ரொம்ப நல்லது. முடிஞ்சால் அரச மரத்துக்கு தண்ணீர் வந்து ஊற்றிட்டு வாங்க. இது ரொம்பவே எளிமையான பரிகாரம். ரொம்ப ரொம்ப
ரொம்ப நல்ல ஒரு வாய்ப்புகளையும் பலன்களையும் கொடுக்கக்கூடிய பரிகாரம். இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யும் பொழுது கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களா? மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேலும் இது போல் நிறைய சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றும் ஒரு ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்.